Hi and hello friends, welcome back our AG Educational Guidance channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி AG Educational Guidance channel subscribe பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். and மறக்காம bell icon-ஐயும் click பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Master of Textile Engineering M.Tech Textile Engineering அந்த கோர்ஸை பத்தின full details தான் நம்ம பார்க்க போறோம். and level பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல post graduate and duration பார்த்தீங்கன்னா 2 years 4 semesters இருக்க போகுது. both practical and theoretical papers தான் இந்த கோர்ஸில் இருக்க போகுது. and fee structure பார்த்தீங்கன்னா 50,000லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் டைப் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர் செமஸ்டர் டைப்பில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அண்ட் கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன் B.Tech or BE எனி ஸ்ட்ரீம் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அண்ட் மினிமம் அக்ரிகேட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 55% நீங்கள் மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் ரிவர்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50% அப்ளை பண்ணனாலே உங்களுக்கு அதை எடுத்திருந்தாலே நீங்கள் ஈஸியாக அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், உங்களால் உள்ளே போக முடியும். அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மெரிட் பேஸ்டு நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கலாம். அதுக்கும் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் ஒர்க் போனீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 5 to 7 LPA உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜாப் பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியர், டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர், டெக்ஸ்டைல் டிசைன் இன்ஜினியர், கிளாத்திங் டெக்னாலஜிஸ்ட், டெக்ஸ்டைல் மெஷின் ஆப்ரேட்டர் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னீஷியன், ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு மோர் அண்ட் மோர் ஜாப் ஆப்ஷன்ஸும் இந்த கோர்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் பிஹெச்டியும் இதில் பண்ணணுன்னாலும் பிஹெச்டியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் மேலே ஃபர்தராக ரிசர்ச் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நீங்கள் ஈஸியாக ரிசர்ச் ஸ்டடி பண்ணலாம் இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா. அண்ட் உங்களால் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் உங்களால் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் ப்ரொஃபஸர் அண்ட் லெக்சரர்ஸாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஏஜி எஜுகேஷன் கைடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.